ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 2025 உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜாங்கிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் செய்கிறாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நாட்டு சக்கரை 5 கிலோ எடுத்துருக்கோங்க. அதுக்கு 2.5 லிட்டர் தண்ணி நமக்கு தேவை. நாட்டு சர்க்கரையும் இந்த பாகும் காய்ச்சறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணாதீங்க. நாட்டு சர்க்கரையும் தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோம். இதை மாஸ்டர் செய்கிறனால அவங்களுக்கு பக்குவம் தெரிகிறனால கொஞ்சம் முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டாங்க. நல்லா என்ன பண்ணணும், கட்டி இல்லாமல் கரைக்கணுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிட்டே வரணும். இதுக்கு நம்ம எந்த கலருமே என்ன பண்ணல, ஆட் பண்ணலை. ஃபுட் கலரோ கேசரி பவுடரோ எதுவுமே என்ன பண்ணல, ஆட் பண்ணல. நேச்சுரலான நாட்டு சர்க்கரையில் இருந்து வர கலர் தான் நமக்கு ஜாங்கிரிக்கு வரும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாகு காய்ச்சிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. அதாவது ஒரு கம்பி பதம் லைட்டாக நூல் வந்தால் போதும். அது வந்தோடனே இறக்கி வச்சுட்டாங்க பாகை. இப்போது இப்போ ஜிலேபி ஜாங்கிரி செய்வதுக்குன்னே தனியாக ஒரு பாத்திரம் இருக்குங்க. அந்த ஒரு கடாயை நம்ம எடுத்துக்கணும். ஃப்ளாட்டாக இருந்தால் தான் ஜாங்கிரியோ ஜிலேபியோ என்ன பண்ணும், வரும். இதுக்கு தேவையான அளவு சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துருக்காங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம அந்த கடாய்க்கும் ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கீழே இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கிற மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். இது தாங்க அந்த ஜாங்கிரி ஜிலேபிக்குரிய பிளேட். இது தான் பாகு பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து கெட்டி ஆகிடக்கூடாது. கெட்டி ஆகாது. அப்படி கெட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், லெமன் புழிஞ்சு விடலாம். எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. இந்த எண்ணெய் காய்ச்சிறப்ப ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, மீடியமாகவே வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஜாங்கிரி புழிஞ்சு விட வராது. நம்ம ஜாங்கிரி புழிஞ்சு விட்றப்ப மாவு வந்து மேலே மிதக்கணும், கீழே போகக்கூடாது. அதுதான் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்குரிய பக்குவம். இந்த ஜாங்கிரி செய்வதற்கு தேவையான அளவு உளுந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 3/4 கிலோ கருப்பு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அந்த ஊற வச்சுருக்கோம். அந்த உளுந்து கூடையே என்ன பண்ணியிருக்கோம், 1/4 கிலோ பச்சரிசியும் போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து தான் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாகும் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு தேவையான அளவு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிட்டோம். இது தாங்க ஜாங்கிரியோட அந்த ஜிலேபி துணின்னு சொல்லுவாங்களே, அதுதான். எல்லா கடைகள்லையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இது கூட என்ன பண்ணியிருக்கோம், பாகு கூட ஏலக்காய் ஆட் பண்ணோம் ஃப்ளேவருக்காக. இப்போ கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஜாங்கிரியை புழிஞ்சு விட்றாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வருதில்ல. பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குங்க. ஆனால் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 2-3 தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா வந்துடுது. நீங்களும் என்ன பண்ணலாம், அழகாக வீட்டில் பண்ணலாம். பாருங்கள் 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கு மேலேயே குட்டி குட்டியாக ரவுண்டாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சுற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நம்ம ஜாங்கிரி போட்டுட்ருக்கிறதுல மாவை புளிக்க வைக்கலைங்க. கிரைண்டரில் ஓடிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜாங்கிரி புளிஞ்சு விட்டுட்ருக்கோம். இந்த மாவு புளிஞ்சு விட்றது ரொம்ப முக்கியங்க. ஜிலேபி தீனி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது கவர்லாம் கூட மாவை உள்ளே போட்டுட்டு கீழே அந்த லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஜிலேபி துணி வேணும்னா எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். ஜிலேபி துணின்னு கேட்டாவே தருவாங்க. மாவெல்லாம் பிழிஞ்சு விட்டாச்சுங்க. நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இது வேகறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கிறதுக்கு. நல்லா வேகட்டும். ரொம்ப வந்து பதமாக எடுத்துடாதீங்க. நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரணும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது சுத்து பெருசாக இருக்கனால இந்த இது வேகறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் குட்டியாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் ஆகும். ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே மறுபக்கம் என்ன பண்ணுங்கள், வேக வைக்கிறதுக்கு திருப்பி போட்டுருங்க. ஜாங்கிரிக்கு மாவு எடுத்துகிட்டு அந்த துணியில் போட்டுட்டு அந்த துணியை நல்லா டைட்டாக சுற்றி பிடிச்சிட்டு பிழிஞ்சு விட்டால் இந்த மாதிரி அழகான சேஃபும் நமக்கு கிடைக்கும். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு ஜாங்கிரி. நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து பாகில் போட்டுக்கலாம்.
இதை எடுத்தோடனே எண்ணெயை நல்லா வடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அப்படியே என்ன பண்ணணும், பாவுக்குள்ளே போட்டுறணும். பாவுக்குள்ளே வந்து எண்ணெய் போயிடக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் யூஸ் பண்ணுற கரண்டி அதுலேயும் யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஜாங்கிரியை வந்து நம்ம அதில் போட்ட உடனேமே, பாக்கில் போட்ட உடனே கொஞ்சம் டிப் பண்ணி விடணும். அந்த டிப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும். அதே போல் மறந்துட்டு பாக்கில் போட்ட கரண்டியை நம்ம ஜாங்கிரி புழிஞ்சு விட்றோம்ல, எண்ணெயில் திருப்பி போடுறக்கு, அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக வேலை செய்யுங்க. ஜாங்கிரி எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். பாகில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் நல்லா என்ன பண்ணலாம், ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, சோடா உப்பும் ஆட் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் வேணுன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நேச்சுரலாக இருக்கணுங்கிறக்காக நம்ம நாட்டு சர்க்கரையை வச்சு செஞ்சுருக்கோம். சூப்பரான நம்மளோட ஹெல்த்தியான நாட்டு சர்க்கரை வச்சு செஞ்ச ஜாங்கிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு பாகில் போட்டு அதை நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாகில் போட்ட ஜாங்கிரியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஜாங்கிரி ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.